இதயத்தின் ஒளியாய் உணர்வுகளின் அலைகளாய் மாறும் இந்த பயணத்தில் எங்களுடன் பயணம் செய்ய நீங்களும் காத்திருங்கள். தங்கம் போல துளங்கும் பெயர் காஞ்சனா. அவள் சுவாசம் கூட ஒரு கதை, அவள் நிசப்தம் கூட ஒரு ரகசியம், ஒவ்வொரு துடிப்பும் ஒளியாய் வெளிப்படும் ஒரு உலகம் அவள். காஞ்சனையின் கற்பனையில் உதிர்த்த கதைகளை நினைவில் வைத்து உங்கள் மனதை வருடிச் செல்ல போகும் நான் ஆர்ஜே வானதி. எந்தன் சித்திரமே நில்லடி இக்கதை பிடித்திருந்தால் லைக் ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஹாய் டியர்ஸ், இது காஞ்சனா செந்தில் நாவல்ஸ். எந்தன் சித்திரமே நில்லடி இந்த கதை பருமனாக இருக்கும் பெண் அவளை உயிருக்குயிராய் விரும்பும் காதலன். அவளின் காதலை அவள் ஏற்றுக்கொள்வாளா? பார்க்கலாம் வாங்க. சித்திரம் 10. கோமலவள்ளி தன் அறைக்கு சென்றதும் கண்ணன் வினோதினியை முறைத்தவன், ஏ வினோ, உனக்கு அறிவு இருக்கா? ஆன்ட்டிக்கிட்ட ஏன் அப்படி பேசின? பார்த்து பேச மாட்டியா? பாவம், ஆன்ட்டியோட முகமே மாறி போச்சு. நீ ஏன் இப்படி இருக்க வினோ என்று அவளை திட்டினான். டே, இது என்னடா வம்பா போச்சு? லூசு பயலே, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுடா. எனக்கு வீட்டுக்கு வரும்போது பயங்கர பசி. மதியம் என்னவோ தெரியல, சரியாக சாப்பிடவே பிடிக்கல. வந்து கேசரி கேட்டால் அம்மா செய்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நான் என்ன பண்ணட்டும் சொல்லு? சரி விடு, நான் அம்மாவை சமாதானம் பண்ணுறேன் என்று அறைக்குள் நுழைய போக அவளுக்கு மதியம் வந்த அதே புது நம்பரிலிருந்து அழைப்பு வர அழைப்பை ஏற்றவளுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. ஹலோ வினோதினி, நான் காவியா அப்பா ரத்னவேல் பேசுகிறேன் என்றதும் அதிர்ச்சியானவள், சொல்லுங்கள் அங்கிள், எப்படி இருக்கீங்க? ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமாம் வினோதினி, வினோத் பிஏ அந்த பொண்ணுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அதனால் இன்னும் ஒரு மாதத்தில் அவங்க ஜாப் ரிசைன் பண்ணிவிடுவாங்க. உனக்கு விருப்பம் இருந்தால் நீ எங்கள் கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். உன் விருப்பத்தை சொல்லுமா என்று கேட்டார் ரத்னவேல். அவர்கள் செயலில் பெண்ணவள் மகிழ்ச்சி அடைந்தாலும் அதை வெளிக்காட்டி கொள்ளாமல், அங்கிள் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, உங்கள் வீட்டில் இருக்கிற யாருக்கும் என்னை பிடிக்காது. இவ்வளவு ஏன் அங்கிள், உங்களுக்கே என்னை பிடிக்காது. அப்படி இருக்கும்போது உங்கள் கம்பெனியில் வந்து நான் வேலை செஞ்சால் எனக்கும் டார்ச்சர், உங்கள் பையனுக்கும் டார்ச்சர். வேண்டாம் அங்கிள், உங்கள் பையனுக்கு பிடிச்ச மாதிரி பொண்ணை பார்த்து செலக்ட் பண்ணுங்க என்றாள். என்னம்மா இப்படி சொல்கிற? பிஏவாக இருக்க பிடிச்ச பொண்ணு தான் வரணுமா? அதற்கு குவாலிஃபிகேஷன் போதாதா? உங்ககிட்ட அது எல்லாமே இருக்குது. நீ கண்டிப்பாக இதற்கு சம்மதம் சொல்லுவேன்னு நான் அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன். என்ன இவர் எவ்வளோ சொன்னாலும் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாரே என்று நினைத்தவள், அங்கிள், எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் என்ன எதுக்காக தேர்ந்தெடுத்தீங்க? ரத்னவேல் அவளின் கேள்வியில் புன்னகைத்து கொண்டவர், உன்னுடைய சின்சியாரிட்டி, நீ மற்ற விஷயத்தில் விளையாட்டுத்தனமாக இருக்கலாம், ஆனால் வேலைன்னு வந்துட்டா நீ எப்படி செய்வேன்னு நான் நேர்லேயும் பார்த்துருக்கேன். காவியாவும் நிறைய சொல்லியிருக்கா. அதனால தான் நானே உனக்கு ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்கேன் என்று விளக்கம் அளித்தார். கண்ணன், வினோ, யார் ஃபோனில், என்ன விஷயம்னு சொல்லு என்று கேட்க அவளோ, அங்கிள் ஒரு நிமிஷம் என்றவள், கண்ணா, காவியா அப்பாடா, நான் ஏற்கனவே சொன்னேனே, அவர் ஆஃபீஸில் பிஏவா ஜாயின் பண்ண சொல்கிறாரு என்றதும், அப்படியா, ஒரு நிமிஷம் ஃபோனை கொடு என்றவன் அவளிடமிருந்து ஃபோனை பிடுங்க, டே என்னடா பண்ணுற என்று இவளும் கத்த, ஹலோ அங்கிள், நான் கண்ணை பேசுகிறேன். நான் ஃபோனை வாங்கி பேசுகிறதால என்னை தவறாக எடுத்துக்காதீங்க. அவள் அப்படி தான் சொல்லுவா. அவள் கண்டிப்பாக உங்கள் கம்பெனியில் வேலைக்கு வருவா. ஆனால் எங்களுக்கு அவளுடைய நிம்மதி ரொம்ப முக்கியம். உங்கள் சின்ன பையன் ஏற்கனவே அவளை தேவையில்லாமல் நோகடிச்சிட்டு இருக்காரு. அதெல்லாம் நடக்காதுன்னு நீங்கள் உறுதியாக சொன்னீங்கன்னா கண்டிப்பாக வினோதினி வேலைக்கு வருவா. மீறி ஏதாவது நடந்தால் கண்டிப்பாக அடுத்த நிமிஷமே அங்கேருந்து வெளியே வந்துடுவா. ஹாய் கண்ணன், எப்படி இருக்க? அப்பா அம்மா நல்லா இருக்காங்களா? நீ சொல்கிறது எனக்கு புரியுதுப்பா. இந்த விஷயத்தில் கணேஷ் தலையிட மாட்டான், நீ ஒன்றும் கவலைப்படாதே. வினோ எங்கள் கம்பெனிக்கு வந்து வேலைக்கு சேர்ந்தா எனக்கு அதுவே போதும் என்றார் ரத்னவேல். எல்லாரும் நல்லா இருக்காங்க. சரிங்க அங்கிள், கண்டிப்பாக வருவா. நான் அவளிடம் பேசிட்டு உங்களை கூப்பிட்றேன். சரிப்பா, ரொம்ப தேங்க்ஸ் கண்ணா. அங்கிள் ப்ளீஸ், தேங்க்ஸ் எல்லாம் வேணாமே. உங்கள் மகன் உங்களுக்கு உதவி செய்திருந்தால் இப்படி தான் தேங்க்ஸ் சொல்வீங்களா? நல்லா பேசுகிறப்பா நீ, அதனால தான் உன்னை எல்லோருக்கும் பிடிச்சிருக்கு. காவியா நிறைய நேரம் உன்னை பற்றி தான் பேசிகிட்டே இருப்பா. சரிப்பா, நல்ல முடிவாக சொல்லு என்றவர் அழைப்பை துண்டித்தார். ரத்னவேல் கண்ணன் பேசியதிலிருந்து வினோதினி மீது அவன் எவ்வளவு பாசமும் அக்கறையும் வைத்திருக்கிறான் என்பது புரிய இவர்களின் உறவை நினைத்தவருக்கு ஆச்சரியமாக தான் இருந்தது. கண்ணன் மீதும் அன்பும் மரியாதையும் கூடியது. கண்ணன் தன் மனதில் ஏதோ கணக்கு போட்டவனாக யோசித்து நிற்க, டே எருமை, இப்போ எதுக்கு என்னை கேட்காமலே ஓகே சொன்ன? நான் அங்கே போக மாட்டேன் என அடம் பிடித்தாள் வினோதினி. ஏன் வினோ நீ இப்படி அடம் பிடிக்கிற?
வேலை கிடைக்கிறதே இந்த காலத்தில் குதிரை கொம்பாக இருக்குது. உன்னை தேடி வர வேலையை இப்படி புறக்கணிக்காத. கண்ணா, புரிஞ்சுக்கோடா. அவங்க வீட்டில் இருக்கிற மனுஷங்க என்னை கேவலமாக பேசும்போது என்னால் கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. நான் பலவீனமாக ஃபீல் பண்ணுறேன். அப்படி இருக்கும்போது அவங்க கம்பெனியில் வேலை செஞ்சால் அண்ணன் தம்பி 2 பேரும் என்னை வார்த்தையாலே கொன்னுடுவாங்கடா. இதெல்லாம் தேவையா சொல்லு? உன்னை பாதுகாக்க எப்பொழுதும் உன் கூடவே ஒரு ஆயுதம் இருந்துக்கிட்டே இருக்குடி. உனக்கு அது தெரியாது. காலம் வரும்போது எல்லாம் புரியும் என்று நினைத்தவன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என் வினோதினி அவ்வளவு பலவீனமானவளா? கணேஷை பற்றி எனக்கு சரியாக தெரியாது. பட் வினோத் சார் எனக்கு தெரிஞ்சு நல்லவர் தான். அது மட்டும் இல்லாமல் ஒரு கம்பெனியோட சிஇஓ உனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்றாரு. நீ ஏன் இப்படி இருக்க? ஒன்றுமே புரியல வினோ. இல்லை கண்ணா, எனக்கு அதுதான் சந்தேகமாக இருக்குது. அவர் எதுக்கு என்னையே டார்கெட் பண்ணணும்? ஆமாம், இந்த அம்மா அப்படியே ஊர்லேயே மிகப்பெரிய கம்பெனியில் பிஏவாக இருக்காங்க. இவங்களை தூக்கிட்டு வந்து அவர் கம்பெனிக்கு சேர்த்தா அவருக்கு லாபமாக கொட்டும். அதுதான். அடப்போடி லூஸு. என்னடா நக்கலா? நான் எந்த பணியில் சேர்ந்தாலும் என்னுடைய முழு உழைப்பையும் கொடுப்பேன். நான் அவங்க ஆஃபீஸில் ஜாயின் பண்ணால் அவங்க கொடுத்து வச்சவங்க தான். போடா. அதைத்தானே நானும் சொல்கிறேன். அது உன்னுடைய ஃப்ரெண்டு காவியாவோட கம்பெனி தானே, அவளுக்காக ஜாயின் பண்ணு. சரி சரி, பண்ணி தொலைக்கிறேன். தட்ஸ் குட். சரி வாடா, அம்மாவை போய் பார்ப்போம் என்று இருவரும் அங்கே செல்ல கோமலவள்ளி தன் கணவரின் படத்தை கையில் வைத்து கொண்டிருந்தவரின் கண்கள் கலங்கி இருந்தது. வினோதினி தன் அன்னை இப்படி அமர்ந்திருப்பதை பார்த்தவள், அம்மா என்னாச்சுமா, ஏன் இப்படி இருக்கீங்க? அப்பா ஞாபகம் வந்துடுச்சா? நான் வேண்டுமென்றே அப்படி சொல்லலாம்மா. எனக்கு பசியாக இருந்துச்சு, அதனால தான் அப்படி பேசிட்டேன். என்னை மன்னிச்சிடுமா. ஏம்மா இப்படி இருக்க? உன்னை இப்படி பார்க்குறதுக்கு என்னால் முடியலம்மா. உன் கூட கடைசி வரை நான் இருக்கேம்மா. நீ ஏன் கவலைப்படுற என்று அவளும் கலங்கினாள். கோமலவள்ளி தன் மகளை சகஜமாக்கும் பொருட்டு, போடி வாயாடி, நீ எப்படி என் கூட கடைசி வரைக்கும் இருக்க முடியும்? நீ கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா நான் தனியாக தானே இருக்கணும். என் பிள்ளை கண்ணன் வந்து என்னை அடிக்கடி பார்ப்பான். நீ ஒன்றும் என்னை பார்த்துக்க வேணாம், போடி. உனக்கு இதெல்லாம் ஓவரா இல்லை? எனக்கு கல்யாணம் நடக்காது, அதை பற்றி பேசாதன்னு உனக்கு எத்தனை முறை சொல்லியிருக்கேன், போமா என்றவளை வேதனையுடன் பார்த்தவர், ஏண்டி இப்படி சொல்கிற? உனக்காக ஒரு ராஜகுமாரன் பிறந்திருப்பான், அவன் கண்டிப்பாக உன்னை வந்து அழைச்சிட்டு போவான் என்றவருக்கு காரணமே இல்லாமல் வினோத்தின் முகம் வந்து போக, இதெல்லாம் நடக்காது, அந்த பிள்ளை எங்க, நம்ம பொண்ணு எங்க என்று நினைத்து கொண்டார். வினோதினிக்கும் தன் கனவில் வரும் மாமனின் நினைப்பு வர, அந்த முந்திரி பக்கோடா நமக்கெல்லாம் செட்டாகவே மாட்டான் என்று நினைத்தவள், கனவு காணாதம்மா. பெண்கள் அழகாக இருந்தாலே வரதட்சணை அதிகமாக கேட்பாங்க. இதில் நான் குண்டாக இருக்கேன். அதே நேரம் நம்மக்கிட்ட அப்படி ஒன்றும் சொல்லிக்கொள்ளும்படி சொத்தும் இல்லை. எவனும் வரமாட்டான். சரி, நான் காஃபி போட போகிறேன், உனக்கு வேணுமா? ஏண்டி இன்னமும் குழந்தையாகவே இருக்க? சரி விடு, எனக்கு எதுவும் வேண்டாம், கண்ணனுக்கு போட்டு கொடு, நீயும் குடி போ. சரி, நீ இங்கேருந்து என்ன பண்ண போகிற? அப்பாவோட படத்தை பார்த்துட்டு அழுதுகிட்டே இருக்க போறியா? எழுந்து வா, கண்ணன் கூட உட்காந்து பேசிட்டுரு என்றவள் அவரை அழைத்து வந்து அமர வைத்தவள் சமையலறை சென்றாள். கோமலவள்ளி மீண்டும் அழ, கண்ணன், ஆன்ட்டி ப்ளீஸ், மறுபடியும் எதுக்கு அழறீங்க? அவள் தான் அவ்வளவு தெளிவாக இருக்காளே. என்ன சொல்கிற கண்ணா? அவள் இஷ்டத்துக்கு நம்ம விட முடியுமா? அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டாமா? நேற்று அந்த வினோத் நம்ம வீட்டுக்கு வந்தார். எனக்கு அவரை பார்த்ததுலேருந்து ஏதோ நடக்க போகுதுன்னு தோணுது. என்ன சொல்கிறீங்க ஆண்டி? அவர் ஏதாவது தேவையில்லாமல் பேசினாரா? அதெல்லாம் இல்லைடா கண்ணா, அந்த பிள்ளை ரொம்ப நல்ல மாதிரி தான் பேசினார். இவ கூட அன்னைக்கு அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்து எல்லாரும் என்னை அசிங்கப்படுத்துகிறாங்கன்னு சொல்லி கலங்கும்போது, என்னடா இது இப்படி இருக்காங்களேன்னு நினச்சேன். ஆனால் அந்த பையன் அவ்வளோ நல்ல விதமாக பேசினார். அவர் நல்ல மனதிற்கு தகுந்த மாதிரி ராஜகுமாரி வருவாள் என்றார் கோமலவள்ளி. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை ஆண்டி. ஏண்டா அப்படி சொல்கிற? அவரும் நம்ம வினோதினி மாதிரி கல்யாணம் பண்ணிக்க மாட்டாராம். என்னடா சொல்கிற? பையன் லட்சணமாக அழகாக தானே இருக்கான். அதுவா, அவர் யாரோ ஒரு பெண்ணை காதலிக்கிறாராம். ஆனால் இன்னும் அந்த பெண்ணிடம் தன் காதலை சொல்லலையாம். ஆனால் அவள் இவர் காதலை ஏற்றுக்க மாட்டாள் என்று இவரே முடிவெடுத்து விட்டார். அதனால் எனக்கு கல்யாணமே வேண்டாம், அவள் நினைவிலேயே வாழ்ந்திடுவேன் என சொல்லி சினிமா ஹீரோ மாதிரி புலம்பிட்டு இருக்கார். ஓ அப்படியா? அந்த தம்பி விரும்புகிற அந்த ராஜகுமாரி அவனை தேடி வருவாள். அவன் வாழ்க்கையில் நல்லா இருக்கட்டும், பையன் நல்ல பிள்ளையா இருக்காண்டா என்றார். ஆண்டி, எனக்கு மனசில் ஒரு விஷயம் தோணுது, சொன்னால் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களே? நீ என்னைக்குப்பா தப்பாக சொல்லியிருக்க? எதுவாக இருந்தாலும் சொல்லுடா என்றதும் இவனும் தன் மனதில் உள்ளதை சொல்ல, என்னடா உளர்ற என்று கத்தினார் கோமலவள்ளி.